வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டிஸ்பிளே ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ணுறது வித் உங்களோட யூடியூப் சேனலோ அல்லது யூடியூப் வீடியோவோ வாட்ச் பண்ண ஆடியன்ஸை வச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீமார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுங்க. ரீமார்க்கெட்டிங் என்னென்னா ரீடார்கெட்டிங், அதான் வந்து ரீமார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட்டை வந்து ஆல்ரெடி விசிட் பண்ண ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணவங்க, இல்லை அதில் இன்ஸ்டால் பண்ணி சம் ப்ராசஸ் பண்ணவங்க, இல்லை உங்களோட யூடியூப் சேனலை பார்த்தவங்க, இல்லை உங்கள் யூடியூப் வீடியோவை பார்த்தவங்க. ஸோ இவங்களை டார்கெட் பண்ணி நம்மளோட டிஸ்பிளேயோட அல்லது நம்மளோட வீடியோட நம்ம ஷோ பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் ரீமார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ இது மெயினாக வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸில் என்கேஜ் ஆனவங்களை திரும்ப டார்கெட் பண்ணி உங்களோட ஆட்ஸ் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இஸ் கால்ட் ரீமார்க்கெட்டிங் சொல்லலாம், ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஸ்பிளே கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டிஸ்பிளே கேம்பெயினை எந்த ஆடியன்ஸுக்கு காட்ட போகிறோம் அப்படின்னா, ஒன்லி ஆல்ரெடி நம்மளோட பிஸ்னஸில் என்கேஜ் ஆனவங்க, ரைட்டுங்களா? ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸில் என்கேஜ் ஆனவங்க மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம யூடியூப் வீடியோ பார்த்தவங்க, அல்லது யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அல்லது நம்ம யூடியூப் சேனலில் வந்து என்கேஜ் ஆனவங்கள ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அவங்களுக்கு நம்ம டிஸ்பிளே ஆடை கொண்டு போய் காட்ட போகிறோம், ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஆடியன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸ்க்கு போகணும். ஸோ ads.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். சைன்இன் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படும். இந்த சைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்களாக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட கூகுள் ஆட்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்களாக்கும் உங்களோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட எல்லா லிஸ்ட்டும் காட்டப்படும். இதில் எந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண உடனே ஒரு டேஷ்போர்டு வரும். ஸோ அந்த டேஷ்போர்டில் டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும். இந்த மேலே பார்த்தீங்களா, இந்த டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஷேர்டு லைப்ரரி அப்படின்ற ஒரு மெனு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் ஆடியன்ஸ் மேனேஜர்னு ஒன்று காட்டப்படும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் காட்டப்படும். இதில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட் ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் அப்படின்றது. இதை செலக்ட் பண்ணிங்களா, கிளிக் பண்ணுற நேரத்தில் உங்களோட ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணவங்களா, இல்லை உங்கள் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணவங்களா, இல்லை உங்கள் யூடியூப் யூசர்ஸா, இல்லை கஸ்டமரோட லிஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு எக்ஸல் ஷீட்டில் கஸ்டமரோட லிஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அவங்கள ஃபுல்லாக வந்து ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸாக கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் வியூவர்ஸ், ரைட்டுங்களா? உங்களோட உங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தவங்க இருக்கலாம், அல்லது உங்கள் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தவங்க, அல்லது ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் யூடியூப் வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறவங்க, இவங்களை ஃபுல்லாக டார்கெட் பண்ணலாம். ஸோ அதனால் யூடியூப் யூசர்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீப்புள் ஹூ இன்ட்ராக்டட் வித் யுவர் யூடியூப் சேனல் ஆர் யூடியூப் வீடியோஸ். உங்கள் யூடியூப் சேனலில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தவங்களா இருக்கலாம், அல்லது உங்கள் யூடியூப் வீடியோஸை ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறவங்களா இருக்கலாம். அவங்க தான் உங்களோட ஆடியன்ஸஸ். இந்த ஆடியன்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போனால் ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக நம்மளோட ஆட்ஸ் ஃபுல்லாக காட்ட போகிறோம். ஸோ இதில் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து லிங்க் பண்ண சொல்கிறாங்க. நான் லிங்க் யுவர் யூடியூப் சேனல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்களாக்கும் ஆட் சேனல் சொல்லிட்டு வரும். இந்த ஆட் சேனலை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட யூடியூப் சேனல் வந்து சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னோட யூடியூப் சேனலோட நேம் வந்து டிஜிட்டல் விஷ்ணு. ஸோ டிஜிட்டல் விஷ்ணுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் டிஜிட்டல் விஷ்ணு சொல்லி டைப் பண்ணாக்கும் என்னோட டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல் வந்து எங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். என்னோட யூடியூப் சேனலை கிளிக் பண்ணிட்டு ஐ ஓன் திஸ் சேனல் அப்படின்ற கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஒருவேளை நீங்கள் அந்த பர்டிகுலர் சேனலோட ஓனராக, இல்லை வேறு ஒருத்தவங்க ரன் பண்ணுற சேனலை நீங்கள் இந்த இடத்துல லிங்க் பண்ண விரும்பலான்னு கேட்குறாங்க. ஸோ ஐ ஓன் திஸ் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டு கோ டு யூடியூப்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ கோ டு யூடியூப்னு சொல்லி டைப் பண்ணுமே எனக்கு அங்கே வந்து ஒரு லிங்க் காட்டப்படும். ஸோ இதில் வந்து நான் லிங்க்னு கொடுக்கணும், ரைட்டுங்களா? ஸோ என்டர் லிங்க் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் லிங்க் பண்ணணும். ஆல்ரெடி இந்த யூடியூப் சேனலில் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக அந்த அக்கௌண்ட்டில் போய் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ இதில் மறுபடியும் இன்னொரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் நான் லிங்க் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இதில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் கிரியேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி என்கிட்ட வேறு ஒரு அக்கௌண்ட்டில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கனால அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட ஓல்டு அக்கௌண்ட் போகிறேன். டிஜிட்டல் விஷ்ணு அப்படின்ற ஓல்டு அக்கௌண்ட்டில் தான் என்னோட யூடியூப் சேனல் வந்து லிங்க் ஆகிருக்கு. நான் அதவே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போகிறேன்.
இந்த டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் கிளிக் தி டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ஷேர்டு லைப்ரரி அப்படின்ற மெனுக்கெಲ್ಲ ஆடியன்ஸ் மேனேஜர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனேவும் எனக்கு இந்த ப்ளஸ் சிம்பிள் காட்டப்படுது. இதில் கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் யூசர்ஸில் கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு வந்து அந்த ஆப்ஷன் கேட்கல, ஏன்னா ஃபஸ்ட்டு வேறு ஒரு அக்கௌண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறப்போ உங்களோட யூடியூப் சேனலை வந்து லிங்க் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இதில் எனக்கு கேட்கல, ஏன்னா ஆல்ரெடி நான் லிங்க் ஆகிருக்கு ரைட்டுங்களா. ஒன்ஸ் லிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃப்ரெண்ட் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து சேம் யூடியூப் சேனல் வந்து நான் லிங்க் பண்ண விரும்பல. அதனால் எந்த பர்டிகுலர் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து யூடியூப் சேனல் லிங்காக இருக்கோ அந்த பர்டிகுலர் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆடியன்ஸ் நேம் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து நான் யூடியூப் வியூடு ஆடியன்ஸ் சொல்லி ஒரு நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல செக்மெண்ட் மெம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சூஸ் தி பீப்புள் யூ வுட் லைக் டு இன்க்ளூட் திஸ் ஆடியன்ஸ். இந்த ஆடியன்ஸில் வந்து எந்த பர்டிகுலர் கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண விரும்புன்னு கேட்குறாங்க. இதில் வந்து வியூடு எனி வீடியோ ஃப்ரம் சேனல், உங்களோட சேனலில் எந்த வீடியோ பார்த்துருந்தாலும் அவங்கள வந்து டார்கெட் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை சர்டைன் வீடியோஸை மட்டும் வாட்ச் பண்ணவங்கள நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களா. வியூடு எனி வீடியோ ஃப்ரம் யுவர் சேனல், அதாவது ஒரு ஆடு மாதிரி ரன் பண்ணிப்பீங்க ஒரு பர்டிகுலர் வீடியோ, அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் பார்த்தவங்களை ஃபுல்லாக டார்கெட் பண்ண போகிறீங்களா. வியூடு சர்டைன் வீடியோஸ் ஆட், இல்லை ஒரு பர்டிகுலர் வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க ஆடு மாதிரி ரன் பண்ணிப்பீங்களா, அந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்கள நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களா. இல்லை உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா, இல்லை உங்களோட சேனலை வந்து விசிட் பண்ணவங்களவா அப்படின்ற நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு கூடிய ஏதாவது ஒரு வீடியோ வாட்ச் பண்ணவங்கள ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ண போகிறேன். அதனால் வியூடு எனி வீடியோ ஃப்ரம் த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட யூடியூப் சேனல் வந்து அந்த இதில் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீஃபில் ஆப்ஷன். ஸோ இந்த ப்ரீஃபில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில் செக்மெண்ட் வித் பீப்புள் ஹூ மேட்ச்டு த ரூல்ஸ் வித்தின் தி பாஸ்ட் 30 days. ஸோ இதை எடுத்துக்கிறேன் நான் ரைட்டுங்களா. இன்னொன்று வந்து ஸ்டார்ட் வித் எம்டி செக்மெண்ட் இருக்குது, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் சேனலில் கூடிய ஏதாவது வீடியோ வாட்ச் பண்ணுவாங்களா, இல்லை ரீசெண்டாக 30 days வந்து பார்த்தவங்களான்னு கேட்குறாங்க. நான் ரீசெண்டாக 30 days பார்த்தவங்கள தான் நான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெம்பர் டியூரேஷன். ஸோ இதுவும் கூகுள் கொடுக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் 30 days எடுத்துக்கிறேங்களா. ஸோ இவங்க என்ன மெம்பர் டியூரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா என்டர் தி நம்பர் ஆஃப் டேஸ் சம் ஒன் ஸ்டேஸ் இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆடியன்ஸ் செக்மெண்ட்டில் லாஸ்ட் 30 days இருந்தவங்க சரிங்களா, அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லாஸ்ட் 30 days உங்கள் யூடியூப் வீடியோஸை பார்த்தவங்கள ஃபுல்லாக தான் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ண போகிறீங்களா, இல்லை எத்தனை டேஸ்க்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ண வரும்போது கேட்குறாங்க. இதில் மேக்ஸிமம் நீங்கள் 540 days வரைக்கும் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ நான் 30 days மட்டும் கொடுத்துறேன். லாஸ்ட் 30 days என்கேஜ் ஆனவங்க, லாஸ்ட் 30 days என்னோட வீடியோஸ் பார்த்தவங்க, அவங்கள மட்டும் தான் என்ன பண்ணுறேன் யூடியூப் வியூட் ஆடியன்ஸ் 30 days சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. 30 days ரைட். ஸோ இது மாதிரி ஒரு நேமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் கிரியேட் கொடுத்தீங்கன்னாக்கும் இந்த ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த ஆடியன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் உங்களோட டிஸ்பிளே கேம்பெயின் சரிங்களா, உங்களோட பேனர் ஆட்ஸ் வந்து இவங்களுக்கு மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீமார்க்கெட்டிங் வந்து கிரியேட் பண்ணியாச்சு, ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு கிரியேட் தி டிஸ்பிளே கேம்பெயின் ரைட்டுங்களா. ஸோ டிஸ்பிளே கேம்பெயின் கிரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட டேஷ்போர்ட் போங்க. அதில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள் நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணுங்கள். நியூ கேம்பெயினை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் கூகுள் கைடன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் டிஸ்பிளே கேம்பெயின், ஏன்னா நான் வந்து ஒரு டிஸ்பிளே ஆட் தான் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் டிஸ்பிளே அப்படின்ற கேம்பெயின் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்மார்ட் டிஸ்பிளே கேம்பெயின் ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே கேம்பெயின் காட்டுது. ஸ்மார்ட் டிஸ்பிளே கேம்பெயின்றது வந்து ஒன்லி நீங்கள் பட்ஜெட் மட்டும் கொடுத்தா போதும், கூகுளே வந்து அதோட டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ எந்தெந்த வெப்சைட்டில் காட்டணும், எந்தெந்த வீடியோஸில் காட்டணும், எந்தெந்த ஆப்ஸில் வந்து உங்களோட இமேஜ் ஆட காட்டணும்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து கூகுள்கிட்ட வந்து என்னோட எல்லா டார்கெட்டிங் ஆப்ஷனும் கொடுக்க விரும்பலை, எல்லா டார்கெட்டிங் ஆப்ஷனும் நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே கேம்பெயினை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட வெப்சைட் நேம் டைப் பண்ணுங்கள். ஸோ https://www.digitalvishnu.in சொல்லி என்னோட வெப்சைட் நேம் கொடுத்துக்கிறேன் ரைங்களா. ஒன்ஸ் என்னோட வெப்சைட் நேம் டைப் பண்ணிட்டு கேம்பெயின் நேம் கேட்குறாங்க. இந்த கேம்பெயின் நேமில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரீமார்க்கெட்டிங் டிஸ்பிளே கேம்பெயின் நேம் கொடுத்துறேன் ரைட்டுங்களா. ஸோ இது பார்த்தோன்னே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரீமார்க்கெட்டிங் டிஸ்பிளே கேம்பெயின் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தேன் ஓகேங்களா. ஒன்ஸ் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் தென் பட்ஜெட் பிட்டிங் எல்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன். ஸோ எந்த லொக்கேஷனில் உள்ள மக்களுக்கு இந்த ஆடை காட்டணும்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோட ஆடை காட்டணும்னு சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுக்குறேன். டார்கெட் வந்து தமிழ்நாடு. இந்த லொக்கேஷன் ஆப்ஷன்ஸில் வந்து பீப்புள் ப்ரெசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் நான் கொடுத்தேன். பீப்புள் இன் ஆர்
ரெகுலர்லி இன் யுவர் டார்கெட்டட் லொகேஷன் இந்த ஆப்ஷனை கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் ஏன் கொடுக்குறேன் அப்படின்றது வந்து ஆல்ரெடி என்னோட கூகுள் ஆட்ஸ் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். கூகுள் ஆட்ஸில் வந்து லொக்கேஷன்ஸ் ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னாக்கும் ஏன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான மீனிங் உங்களுக்கு புரியும். ஒன்ஸ் நான் லொக்கேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் சரிங்களா, லாங்குவேஜஸ் பொறுத்தவரை நான் ஆல் லாங்குவேஜை டார்கெட் பண்ணுறேன். இதுவும் எதுக்காக ஆல் லாங்குவேஜ் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு மோர் செட்டிங்ஸ். ஸோ மோர் செட்டிங்ஸில் வந்து ஆட் ரொட்டேஷன், தென் ஆட் ஷெட்யூல் இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதனால டேரெக்டாக என்ன பண்ணுறேன் நான் இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் கிளிக் பண்ணிட்டே போகிறேன். ஸோ ஆட் ரொட்டேஷன் பொறுத்தவரை ஆப்டிமைஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மோர் செட்டிங்ஸ், ஆட் ஷெட்யூல் வந்து ஆல் டேஸ். ஸோ எல்லா நாளும் என்னோடய ஆட் வந்து ஷோ ஆகணும். எப்போ இருந்து ஷோ ஆகணும்னா ஃப்ரம் 9 o'clock நைட்டு 10 o'clock வரைக்கும் சரிங்களா. ஸோ மார்னிங் 9 o'clock ஈவினிங் வந்து 10 o'clock வரைக்கும் சரிங்களா. ஸோ 10 o'clockன்றது ரயில்வே டைமில் வந்து 22 வரும். ஸோ 22 செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மோர் செட்டிங்ஸ், டிவைசஸ். ஸோ என்னோட ஆட் வந்து எல்லா டிவைஸ்லையும் காட்டப்படணும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைஸில் மட்டும் காட்டணும் அப்படின்றது நான் செட் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் இந்த கேம்பெயின் ஒரு ஆப்ஷனை விட்டுருங்க, டைனமிக் ஆட்ஸ்ன்றது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், என்னைக்கு உங்கள் ஆட் ஸ்டார்ட் ஆகணும், என்னைக்கு எண்ட் ஆகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கன்வர்ஷன்ஸ், இதுவும் நம்ம இதை செட் பண்ண தேவையில்லை. கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன், இதை செட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பேசிக் ஆப்ஷனை மட்டும் செட் பண்ணால் போதும். எல்லாம் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் கேட்பாங்க. ஸோ என்னோட பட்ஜெட் வந்து 1000 rupees. நெக்ஸ்ட் என்னோட பிட்டிங் வந்து வியூவபிள் இம்ப்ரெஷன் அப்படின்ட்டு கொடுக்குறேன் சரிங்களா. வியூவபிள் இம்ப்ரெஷன், தென் பிட்டிங் வந்து கேட்குறாங்க சரிங்களா. ஸோ எவ்வளோ பிட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 200 rupees, அதாவது 1000 times என்னோட ஆடை டிஸ்பிளே ஆடை பார்த்தாங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு பே 200 rupees ரைட்டுங்களா. ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் டார்கெட்டிங் சொல்லி கேட்குறாங்க. ஸோ டார்கெட்டிங் வந்து ஆடியன்ஸ் செக்மெண்ட். ஸோ ஆடியன்ஸ் செக்மெண்ட்டில் போய்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ண கஸ்டம் இந்த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் இருக்குல்ல, அதை நான் உள்ள இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரௌஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரீமார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஆப்ஷன் காட்டப்படும். இந்த இடத்துல யுவர் கம்பைன்ட் ஆடியன்சஸ் காட்டுது. தென் ஹவு தே ஹாவ் இன்ட்ராக்டட் வித் யுவர் பிஸ்னஸ் சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டப்படுது ரீமார்க்கெட்டிங்லேயே ரைட்டுங்களா. உங்கள் வெப்சைட் விசிட்டரா, ஆப் யூசர்ஸா, இல்லை யூடியூப் யூசர்ஸான்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணது வந்து யூடியூப் யூசர்ஸ் தான். இந்த யூடியூப் யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வியூட் ஆடியன்சஸ் 30 daysன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் வேறு எதுவுமே நான் அதில் டார்கெட் பண்ண விரும்பல. ஒன்லி ரீமார்க்கெட்டிங் தான் பண்ணுறேன். ரீமார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை ஆல்ரெடி என்கேஜான ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் உங்கள் ஆடு காட்டப்படும். அதனால் ஆல்ரெடி நான் ஒரு ஆடியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் காமிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸு, டெமோகிராஃபிக்ஸஸ், கீவேர்ட்ஸு, டாபிக் பிளேஸ்மெண்ட் எதுவுமே செட் பண்ணல. டேரெக்டாக அந்த ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் காமிச்சா போதும்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிட்டேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் செட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் கிரியேட் பண்ணணும் ரைட்டுங்களா. ஸோ இதில் வந்து ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளே ஆட் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபைனல் யூஆர்எல் வந்து ஆல்ரெடி நீங்கள் கேம்பெயின் டைப் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட வெப்சைட் நேம் கேட்டிருந்ததில்ல, அதில் கொடுத்ததுனால டிஃபால்ட் அங்கே எடுத்துக்கிச்சு. உங்கள் பிஸ்னஸ் நேம் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல என்னோட பிஸ்னஸ் நேம் வந்து டிஜிட்டல் விஷ்ணுன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இது அஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு டிஸ்பிளே ஆடை எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஐடியா. பிஸ்னஸ் நேமு, நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜஸ் அண்ட் லோகோஸ்லாம் கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது வந்து ரீசென்ட்லி யூஸ்டு அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இமேஜெல்லாம் நான் செலக்ட் பண்ணணும் அதெல்லாம் நான் செலக்ட் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு இமேஜ் வந்து ஸ்கொயர் இமேஜும் ஒரு இமேஜ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கணும். ஸோ என்னோடய ஸ்கொயர் இமேஜ் வந்து என்னோடய லோகோ கொடுத்துட்றேன். செலக்ட் 1 ratio கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய இமேஜ் இங்கே இருக்குது. ஸோ எல்லா இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஐடியா. ஸோ இதெல்லாம் லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அந்த இமேஜெலாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஸ்கொயர் இமேஜஸ், இது வந்து லேண்ட்ஸ்கேப், இதுவும் லேண்ட்ஸ்கேப், இது லேண்ட்ஸ்கேப். ஸோ மல்டிபிள் இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தனாக்கும் இந்த எல்லா இமேஜஸும் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ண இமேஜ் எல்லாம் கரெக்டான ரேஷியோவில் இருந்தது, கரெக்டான ஸ்கொயர் இமேஜ், கரெக்டான வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தது அப்படின்னா இந்த இதில் உங்களுக்கு இமேஜஸில் பார்த்தீங்கன்னாக்கும் டிக் அடிக்கும். ஸோ அப்படி டிக் அடிக்கல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ரிலவெண்ட்டான இமேஜஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணதான், இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த இமேஜஸ் இதை வந்து ஸ்கொயராக யூஸ் பண்ண முடியாது, லேண்ட்ஸ்கேப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரீசென்ட்லி ஸ்கேன் வெப்சைட் கொடுக்குறேன். ஸ்கேன் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இமேஜஸ்லாம் ஒரு சில இமேஜஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது ஸ்கொயர் இமேஜஸ், செலக்ட் 1 ratio. ஸோ இந்த இமேஜஸ் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துக்கிறேன். செலக்ட் 2 ratio.
இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இது லேண்ட்ஸ்கேப்பில் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் டிக் அடிக்கும். எஸ், க்ரீன் கலர் டிக் அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோஸ், நீங்கள் வீடியோஸும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரைட்டுங்களா, வித்தின் ஒரு 1 or 2 minutesக்குள்ளே வந்து ப்ளே ஆகிற மாதிரி ஒரு வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வீடியோஸ் கிளிக் பண்ணிட்டு என்னோட யூடியூப் சேனலுக்கு கூடிய ஏதாவது வீடியோ எடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக என்னோட யூடியூப் சேனலுக்கு கூடிய ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுக்காகவே தனியாக ஒரு 2 minutes அல்லது 1 minutes ப்ளே ஆகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்றேன் ரைட்டுங்களா. சேவ் கொடுத்துட்டு ஹெட்லைன்ஸ் ரைட்டுங்களா. ஸோ ஹெட்லைனை பொறுத்தவரை யூ கேன் ஆட் அப் டு 5 ஹெட்லைன்ஸ். ஸோ இந்த ஹெட்லைனுக்கு வந்து ஆல்ரெடி என்கிட்ட டிஃபால்ட்டாக ஒரு ஹெட்லைன் லிஸ்ட் இருக்குது. அந்த ஹெட்லைன்ஸை எடுத்து இந்த இடத்துல டெமோ பர்பஸ்னால டேரெக்டாக எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து உங்களோட ஆடுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் எந்த ஹெட்லைன் கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, உங்களோட ஹெட்லைன்லாம் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைன், தென் செகண்ட் ஹெட்லைன் வந்து இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஹெட்லைனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஹெட்லைன், தென் ஃபோர்த் ஹெட்லைன், காப்பி பேஸ்ட். இந்த ஹெட்லைன் 5 ஹெட்லைன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு லாங் ஹெட்லைன் கொடுக்கணும். அது வந்து 90 கேரக்டர் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ உங்கள் லாங் ஹெட்லைன் வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லாங் ஹெட்லைன் இருக்குது. அதை நான் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை 5 டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். என்கிட்ட டிஃபால்ட்டாக ஒரு 5 டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை நான் டேரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன், செகண்ட் டிஸ்கிரிப்ஷன், அண்ட் தேர்ட் டிஸ்கிரிப்ஷன், இது வந்து ஃபோர்த் டிஸ்கிரிப்ஷன், தென் ஃபிஃப்த் டிஸ்கிரிப்ஷன். ஒன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கால் டு ஆக்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கால் டு ஆக்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு மோர் ஆப்ஷன் போங்க. அதில் வந்து கால் டு ஆக்ஷன் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லேர்ன் மோர்னு கொடுப்பேன் ரைட்டுங்களா. ஸோ உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன கால் டு ஆக்ஷன் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஆட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத அவங்க காமிச்சிருப்பாங்க. எனக்கு அது இல்லாமல் இமேஜஸ், வீடியோஸ், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்தனால இது எல்லாமே எனக்கு க்ரீன் கலரில் வந்து டிக் அடிச்சிருக்கு ரைட்டுங்களா. ஒன்ஸ் உங்களோட இமேஜ் ஆட் வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி காட்டப்படும், மொபைல் எப்படி காட்டப்படும்ன்றதை வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மொபைல் எப்படி காட்டப்படுது, டெஸ்க்டாப்பில் உங்கள் ஆட் எப்படி காட்டப்படுது, நெக்ஸ்ட் ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் உங்களோட ஆட் வந்து எப்படி காட்டப்படுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இமேஜ் ஆடை பொறுத்தவரை உங்கள் ஆட் எப்படி காட்டப்படுது, நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஆடாக உங்களோட ஆட் காட்டப்பட்டுச்சுனாக்கும் எப்படி காட்டப்படும், நெக்ஸ்ட்டு நேட்டிவ் ஆடாக காட்டப்பட்டுச்சுனாக்கும் எப்படி காட்டப்படும் அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு, உங்கள் ஆட் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இல்லை இதில் ஏதாவது இமேஜஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ வெப்சைட் அண்ட் ஆப்ஸில் பொறுத்தவரை உங்களோட ஆட் எப்படி காட்டப்படும், கூகுள் ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி உங்கள் ஆட் காட்டப்படும் சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த கேம்பெயின் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரிவ்யூ பொறுத்தவரை எரர் காட்டுறாங்க. ஸோ என்ன எரர்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ செக்கிங் எரர் வந்து இங்கே ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. யுவர் டார்கெட்டிங் சிக்னல்ஸ் ஆர் டூ நேரோன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நேரோ டவுன் பண்ணியிருக்கீங்க உங்கள் டார்கெட்டிங் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. நோ ப்ராப்ளம். அது வந்து உங்களோட நீங்கள் வந்து அந்த ரீமார்க்கெட்டிங் லிஸ்ட்டில் வந்து இன்னும் ஒரு வேளை நிறைய பேரை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த ஆடியன்ஸே போதும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கேன் பப்ளிஷ் கேம்பெயின் ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஒரு வார்னிங்ஸ் தான், இது வந்து எரர் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து வித்தின் ஒரு ½ an hourக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கேம்பெயின் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆக ஆரம்பிச்சிடும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களோட இம்ப்ரெஷன் எவ்வளவு, தென் எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸை எப்படி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு உங்களோட டிஸ்பிளே ஆட்ஸை வந்து எப்படி ஷோ பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு டிஸ்பிளே கேம்பெயினை கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு மட்டும் ஷோ பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் ஆட்ஸில் இருக்கக்கூடிய அனதர் ஒரு ஆடோட வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.